விவசாய கண்காட்சி 2025 கொடிஷியா. இந்த வருஷம் யாரெல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, புதுசாக என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம நடமாடும் நகைக்கடை இந்த மனுஷனை பார்த்தோம். புதுசாக இருந்துச்சு, முதல் முறையாக அந்த மாதிரி ஒருத்தர் பார்க்குறக்கு. அவரை கொஞ்சம் நேரம் பராக் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 3 ஸ்டால்லையுமே பெருசாக நம்மளுக்கு, அதாவது எனக்கு வந்து எதுவும் பெருசாக இல்லை. ஃபுல்லாக மிஷினரிஸு, சொட்டு நீர் பாசனம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையானது இருந்துச்சு. பியில் வேணால் இந்த க்ரோ பேக் செக்ஷன் இருந்துச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது இதுதான் நல்ல ரீசனபிளான ரேட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பி ஸ்டாலில். அதுக்கப்புறம் இந்த பைப்ஸு, வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் சின்ன அளவில் கொப்பரை, தேங்காய் வந்து காய வைக்கிறது, அப்புறம் இந்த எள்ளு அந்த மாதிரி காய வைக்கிற இயந்திரம், சுய தொழில் பண்ணுறவங்க, சிறுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பைப்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பிஎஸ்ஜி காலேஜ்லேருந்து இந்த பொண்ணு என்னம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் நல்லா கேக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலான்ட்டு இருந்துச்சு. சட்டுன்னு விட்டுட்டு வரக்கு மனசில், அந்த லெவலில் இந்த பொண்ணு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா டி ஸ்டாலில் வந்து முன்னாடியே வந்து நெல் வந்து நெல் ஊன்ற நாற்று நடவு பண்ணுற இயந்திரம் இருந்துச்சு. அதோட டெமோ காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம். அது உள்ளேயே போகலைங்க, வெளியிலே முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஆடு மாடு இந்த தோட்டம் சார்ந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. ஆட்டுகளை பார்த்துட்டு விதை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கேயுமே சின்ன சின்ன இந்த எண்ணெய் எடுக்கிற இயந்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய இருந்துச்சுங்க. அந்த ஸ்டாலில் எண்ணெய் சார்ந்த மிஷினரிஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பூச்செடிகள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நாட்டு விதைகள், நாட்டு காய்கறி விதைகள் வந்து நிறையா இருந்துச்சு. எல்லா விதமாகவுமே இருந்துச்சு. எனக்கு போனதுக்கு அந்த செக்ஷனில் மட்டும்தான் காசு செலவு பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த நீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானம், அது ஒரு சின்ன டம்ளரே ஒரு 40 ரூபா. ஆனால் டேஸ்ட்டு ஒரு மாதிரி பசங்களுக்கு, அம்மாவுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் எல்லாமே டெமோக்கு தான் கொடுப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். எல்லாமே நம்ம கை நீட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு, தேன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இதையும் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டேன். ஆனால் எல்லாமே அது வந்து ஒரு 40 ருபீஸ். அப்புறம் தேன் நெல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, அது வந்து ஒன்று 10 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இந்த டேங்க் வந்து ஓட்டையானா வந்து இது ஹீட் பண்ணி ஒட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அது 4 அண்ணம் வந்து 100 ரூபாய் என்னமோ சொன்னாங்க, வேணான்ட்டோம். அதுக்கப்புறம் பட்டுப்புழு, இந்த பட்டுப்புழுக்கு பெரிய போராட்டம். இப்போ வரைக்குமே வந்து இது நம்ம வீட்டில் இருக்க ஒரு 4 புழு அந்த பொண்ணு கொடுத்து விட்டாங்க. பக்கத்து ஊரில் போய் அதை செடி பிடுங்கிட்டு வந்து நட்டி வச்சுருந்து, இன்றைக்கி கூட ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கிறேன், டீச்சர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புழு மேலே அவ்வளோ ஒரு ஆசை. அதுக்கப்புறமா நம்ம அந்த செக்ஷனை முடிச்சுட்டு புழு ஒரு 4 பர்ச்சேஸ் பண்ணி, இலை ஒரு 4 வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. அடுத்ததாக என்னென்ன பார்த்தோம், என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.